கடந்த வாரம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் ஒரு படகை இலங்கை கடற்படையானது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றவரை தேடும் பணி நடைபெற்றது. இருவர் இலங்கையில் மீட்கப்பட்டனர். தற்போது இறந்து கரை ஒதுங்கியவருடைய உடல் ஏற்கனவே கிடைக்கப்பட்ட நிலையில் தற்போது உறவினருடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இறந்தவரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டு நேற்று முன்தினம் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சென்று ஆறுதல் கூறிவிட்டு வழங்கினார்கள். இந்த நிலையில் உறவினர்களிடம் உடலானது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருவதற்கு மத்திய அரசு இலங்கை தூதரை நேரடியாக அழைத்து கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக மற்றொரு உடலை தேடும் பணியானது நடைபெற்று வரும் நிலையில் இருவர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் உடனடியாக கரைக்கு சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதேபோல் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் இன்று முதல் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.